அது ஒரு ஆனந்தம் பொங்கும் வீடுதான். சின்ன சின்ன குறைகளை விட்டுட்டு பார்த்தால் ஆனந்தம் பொங்கும் வீடு. 3 விசாலமான படுக்கை அறைகள் கொண்ட மேட்டுக்குடி பிளாட்டில் லட்சுமி பாட்டி ஒரு அறையிலும், அவளின் தாமதமாக பிறந்த பிள்ளை பாஸ்கர் BA MBA மற்றும் அவன் மனைவி ரம்யா MCA இன்னொரு அறையிலும், 3வது அறை எப்பொழுதாவது வரும் விருந்தாளிகளுக்காகவும் கட்டப்பட்டிருந்தது. அவனின் திருமணத்துக்கு பின் பாஸ்கர் நிறையவே மாறிவிட்டான். மனைவி ரம்யாவின் சொல்லே மந்திரம் என்று ஆகிவிட்டது அவனுக்கு. மனைவியின் வளைகாப்பு விழாவுக்கு கூட பாஸ்கரின் அம்மாவை அழைக்கவில்லை. காரணம், அவன் மனைவி அழைக்கக்கூடாது என சொன்ன காரணத்தால் அவன் அம்மாவை கண்டுக்கவே இல்லை. குழந்தை பிறந்து 5 மாதம் ஆயிடுச்சு. மெட்டர்னிட்டி லீவு இதோ முடிஞ்சு போச்சு. நானும் ஆஃபீஸ் வருகிற 1ஆம் தேதி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவேன். ஆமாம், நீயும் ஆஃபீஸ் போயிடுவ. யார்தான் குழந்தையே பார்த்துப்பா? உங்கள் அம்மா வந்து செய்யட்டுமே. என் அம்மா தான் அமெரிக்காவில் அண்ணனுடன் இருக்காங்களே. இப்போதைக்கு இந்தியா வர முடியாத சூழ்நிலையாச்சே. சரி, ஒரு கிராமத்தில் இருக்கிற யாராவது வருவாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா. பேசாம உன் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிருக்கொண்டா பாஸ்கர் என்றாள் ரம்யா. வீட்டு வேலைக்குமாச்சு, குழந்தையும் நல்லா கவனிச்சுப்பாங்க என்று அவள் சொல்லவும், 2 வருஷம் ஆயிடுச்சு ரம்யா, ஒரு செய்தியும் தெரியல. கல்யாணமான புதுசுல தனி கொடுத்தனை வச்சுட்டு 1 வாரம் இருந்துட்டு வர்றேன்னு வந்தவங்க கிட்ட உன்னோட திமிரான பேச்சும் அகம்பாவமும் எல்லாத்தையும் காமிச்சா அவங்க எப்படித்தான் இங்கே வருவாங்க? நான் வருத்தப்பட்ட பொழுது எங்கே போக போகிறாங்க? 10 நாளில் திரும்பி வந்துடுவாங்க, வேலையை பாருங்கன்னு சொன்னவ தானே நீயே. குழந்தை பிறந்த விஷயத்த கூட இன்னும் சொல்லலை. 2 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ அவங்க உயிரோடு இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. உன்னோட பேச்சை கேட்டுட்டு எங்கள் அம்மாவை விரட்டி அடிச்சிட்டனே என புலம்பினான் பாஸ்கர். அன்று உப்புச்சப்பு பெறாத விஷயத்தை பெருசுபடுத்தியது ரம்யா தான். உடம்பு முடியாமல் படுத்திருந்த தன்னிடம் காஃபி கொண்டு வந்து அவர்கள் கொடுத்த பொழுது டம்ளரில் இருந்த காஃபி கைதவறி பக்கத்தில் வைத்திருந்த ஆஃபீஸ் ஃபைல் மீது கொட்டிவிட்டது. எந்த சாக்க வச்சு மாமியாரை விரட்டலாம் என்றவளுக்கு ஃபைல் விஷயம் கை கொடுத்தது. உங்களுக்கு என்ன கண் அவஞ்சு போயிடுச்சா? திங்கிறது தண்டசோறு, கவனம் வேண்டாமா என ரம்யா கத்தி கொண்டிருந்தாள். பாஸ்கருக்கு ஏற்கனவே வீட்டில் ரொம்ப நல்ல மரியாதை. நீதானே என்னை சுற்றி சுற்றி வந்து கல்யாணம் பண்ணிட்ட. எந்த சூழ்நிலையும் உன்னோட அம்மா நம்ம கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பொழுது பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டி ஒத்துக்கிட்ட. இப்போ உங்கள் அம்மா கூட இருக்கணும்னு சொல்கிற என சொன்ன பொழுது மனம் கொத்தி பறவை மாதிரி கடும் சொற்கள் வேறு. போதாத குறைக்கு தன்னை விட சம்பளம் கூட வாங்கும் ரம்யாவுக்கு அவ்வளவு திமிர். அன்று நடந்த சம்பவம் என் கண்முன்னே நிற்காத, எங்கேயாவது போய் தொலை என விதவை அம்மா லட்சுமியை திட்டி விலையேற்றினான் பாஸ்கர். ரம்யாவின் பேச்சை கேட்டு தீயினால் சுட்டப்புண் என்ற குரல் அவனின் ஞாபகத்திற்கு வந்தது. எல்லை கொட்டினால் அள்ளிவிடலாம், சொல்லை கொட்டினால் என்ன செய்யறது? வக்காலத்து தான். இந்துக்கள் விடியற்காலையில் தாயின் பாதங்களை ஒரு பெரிய தட்டில் வைத்து அதை கங்கை தீர்த்தம் மூலம் சுத்தம் செய்து அந்த புனித நீரை எல்லாம் குடிப்பார்களாம் என கண்ணதாசனின் அர்த்தமுள்ள புத்தகத்தில் படித்தது அவனின் நினைவுக்கு வந்தது லட்சுமிக்கு. இவன் அவ்வளவெல்லாம் செய்ய வேண்டாமே. பொண்டாட்டியின் பேச்சை கேட்டுக்கொண்டு கடும் சொற்களால் சொல்லாமலாவது இருந்திருக்கலாம். பொண்டாட்டி பேச்சை கேட்டு இவனை சபித்திருக்க வேண்டுமோ? ஆனால் பெற்ற வயிறாச்சே. அப்பா இல்லாத அவனை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வைத்து இருப்பேன். தன் ஊருக்கு போய்விட்டாள் லட்சுமி பாட்டி. காரணம் எதுவும் கேட்காதே ரமேஷ், நான் ஊரில் இருக்க பிடிக்கவில்லை. அதே சமயம்தான் உன்னிடம் இருக்க நினைப்பது யாருக்கும் தெரிய வேண்டாம் என சொல்லவே ரமேஷ் ஏற்றுக்கொண்டான். ரமேஷும் இவர்கள் ஊர்தான். பாஸ்கரின் பழைய நண்பன். கிராமத்தில் பக்கத்து வீடு. நிறைய தடவை லட்சுமி அம்மா தனக்கு செய்த உதவிகளையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தனக்கு தகவல் வந்ததும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தன் வீட்டுக்கு அழைத்து போய்விட்டான் ரமேஷ். எல்லாவற்றையும் கேட்ட ரமேஷ், பாஸ்கரின் குணம் இப்படி மாறும்னு நான் நினைக்கலம்மா. ரமேஷின் மனைவிக்கும் எல்லா விஷயமும் தெரிந்தது. அப்பா அம்மா இருவருக்கும் லட்சுமியின் வருகை சந்தோஷத்தை கொடுத்தது. என்ன சொல்கிற ரம்யா? வேற வழியே இல்லை. பேசாம பேபி சிட்டர் தேவைன்னு முகநூல் ஏஜென்சி மூலம் விளம்பரம் கொடுக்கலாமா? என்ன செய்வீங்களோ சீக்கிரமாக செய்யுங்க என பேச்சில் கோபம் தெரிந்தது. முகநூலும் ஏஜென்சி இரண்டிற்குமே வேண்டுகோள் வைத்தான் பாஸ்கர். முதலில் சரி என சொன்ன ரம்யா சிறிது நேரம் கழித்து,
ஐயையோ வேண்டாம் பாஸ்கர், வருகிற பேபி சிட்டர் இடம் தடுப்பூசி போட்டிருக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணும். அப்படி போட்டவங்களுக்கு இப்போ சைடு எஃபெக்ட் எல்லாம் வந்து அது குழந்தையையும் பாதிக்குமாம். பார்த்து செயல்படணும், நல்லா இருக்கணும், சின்ன பொண்ணாக இருக்கக்கூடாது. இப்போ குழந்தை கடத்தல் வேற இருக்கு இல்லையா, யாரையும் நம்ப முடியாது. புலம்பியவளிடம் நான் செக் பண்ணி தான் வேலைக்கு சேர்ப்பேன், எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு செய்கிற காரியம் அது இல்லை என்றான் பாஸ்கர். மொபைல் வேறு ஓயாமல் அடித்துக்கிட்டு இருக்கு. ஜஸ்டேல் மூலமாக யாராவது கூப்பிட்றாங்களான்னு பார்க்குறேன். நிறைய பேர்கள் கூப்பிட்டவர்களிடம் பேசியதில் பாஸ்கருக்கு யாருக்குமே திருப்தி இல்லை. அம்மா அம்மா ரமேஷ் குரல் கேட்டு கிச்சனிலிருந்து வந்த லட்சுமியிடம், பிறந்த 5 மாத குழந்தைய பார்த்துக்க, குளிப்பாட்ட, ஊட்டி விட, தூங்க வைக்க என ஒரு ஆள் வேணுமாம். காலை 8 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை, சம்பளம் 20,000 ரூபாயாம். ஃபேஸ்புக்கில் ஒரு பெண்மணி வேண்டுகோள் கேட்டிருக்காங்க. நீங்களும் தான் ஏதாவது வேலை செஞ்சால் உடம்பு நல்லா இருக்கும்னு சொன்னீங்களே, சும்மா இருக்க முடியலன்னு சொன்னதுனால நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். இங்கே தான் நம்ம வீட்டிலிருந்து KK நகர் 1/2 கிலோமீட்டர் தான். பார்ப்போம், சரியாக இருந்தால் நமக்கு ஓகே தானே? சம்மதம் சொன்னால் லக்ஷ்மி பாட்டி. மேடம், பேபி சிட்டர் வேணும்னு வேண்டுகோள் முகநூலில் பார்த்தேன். நீங்கள் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்துப்போகுது. கிராமத்திலிருந்து வந்தவங்க, அனுபவசாலி, பாவம் ஏழை. என் வீட்டு அவுட் ஹவுஸில் தான் இருக்கீங்க. பிடிச்சிருந்தா வேலைக்கு வைங்க. சரிங்க, நாளைக்கு காலை 11 மணிக்கு வாங்க, பார்க்கலாம் என பதிலளித்தார் அந்த பெண்மணி. மறுநாள் லட்சுமி ஆண்டியுடன் ரமேஷ் அவர்கள் சொன்ன அட்ரஸில் காலிங் பெல்லை அழுத்த அடுத்த நிமிடமே அதிர்ச்சியானான் பாஸ்கர். வாங்கம்மா போகலாம், இந்த இடம் நமக்கு வேண்டாம் என ரமேஷ் சொல்ல, பின்தொடர்ந்த பாஸ்கரிடம், நீ உன் அம்மாவை எவ்வளவு உதாசீனம் பண்ணி இருக்க, ஆனால் உங்கள் அம்மா முகம் தெரியாத ஒருத்தர் குழந்தைக்கு பேபி சிட்டராக இருப்பது என் பேரனை நான் பார்த்துக்கிற மாதிரி அதில் ஒரு சந்தோஷம் இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வந்த பிறகுதான் தெரியுது உன்னோட குழந்தைன்னு. அதில் தெரிந்ததும் அவர்களுக்கு கூடுதல் சந்தோஷம். நான் தான் விரட்டி விட்டவங்க வீட்டுக்கு எதுக்குன்னு. அவங்க சொன்னாங்க, என் குலத்துக்கு ஒரு வாரிசு வந்திருக்கு, என்னதான் அடித்து விரட்டினாலும் பிள்ளை மேலே பாசம் இல்லாமல் போகுமான்னு சொன்னாங்க. இதுதாண்டா உண்மையான தாய்ப்பாசம். சாரிடா ரமேஷ், அம்மாவின் முன் நான் பாவிடா. எனக்கெல்லாம் அம்மானு கூப்பிடக்கூட தகுதி இல்லை. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. அத்தை, நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த முறை பசப்பில்லாமல் நிசமாகவே கண்ணீருடன் காலில் விழுந்தாள் ரம்யா. ஒரு குழந்தைக்கு அம்மாவான பிறகுதான் அம்மாவின் அருமை என்னன்னு எனக்கு புரிஞ்சுதுங்க அத்தை. பொக்கவாய் சிரிப்போடு கையையும் காலையும் உதைத்து பாட்டியை வரவேற்ற பேரனை அள்ளி அணைத்து முத்தமலை பொழிந்தாள் லட்சுமி பாட்டி. நண்பர்களே, இந்த காலத்தில் என்னதான் ஃபெசிலிட்டிஸ், பேபி சிட்டர், பேபி டேக் கேர், பேபி ஹோம்ஸ் என நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் தாத்தா பாட்டியின் வளர்ப்பை போல் வேறு எதுவுமே ஈடாகாது. நம் குழந்தைக்கு உற்ற பாதுகாவலர் தாத்தா பாட்டி மட்டுமே. என்னதான் பெற்றோர்கள் நாம் குழந்தைகளுடன் அதிக நேரத்தை செலவிட்டாலும் நம்மை காட்டிலும் குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து பாதுகாப்பது தாத்தா பாட்டி மட்டும்தான். அந்த காலத்திலெல்லாம் கூட்டு குடும்பத்தில் அதிக பேர் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது எதற்கெடுத்தாலும் தனி குடித்தனம், எதற்கெடுத்தாலும் பேபி டேக்கர், பேபி ஹோம்ஸ் என நிறைய ஃபெசிலிட்டிஸை நாம் நாடுகிறோம். ஆனால் பேபி பிறந்தது முதல் பெரியவர்கள் ஆகும் வரை அவர்களுக்கு உற்ற பாதுகாப்பு தாத்தா பாட்டியின் அரவணைப்பு மட்டுமே. நம் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களின் உணர்வுக்கு மதிப்பளிப்போம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நம் குழந்தைகளை பாதுகாப்பாக நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்குவோம். நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.